ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லவ் ஆஃப்டர் ஸ்கூல்ன்ற ஒரு மினி ட்ராமாவோட எபிசோட் 1 and 2 தான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. எவன்டா அவன் இந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் எந்திரிச்சா அவளோட மெசேஜை பார்த்துட்டு இருக்கா. இன்னியோட ஹீரோயின் ஸ்கூல் முடிச்சு 5 years ஆகுது அப்படின்ற மெசேஜ் தான் வந்திருக்கும். ஹீரோயின் நினைக்கிறா ஸ்கூலில் நடந்த மூமெண்ட்ஸையும் உன்னையும் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோயின் யாரை மீன் பண்ணுறா அப்படின்னா ஹீரோவை தான் மீன் பண்ணிட்டு இருக்கா. அவளோட பாஸ்ட்ல நடந்த எல்லாத்தையுமே ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஸ்கூல் படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் டே அவளோட கிளாஸ்க்கு வரா. ஹீரோ அவளை பார்த்துட்டு நீ கிளாஸ்க்கு லேட்டாக வந்துட்ட, கிளாஸ் முன்னாடி போய் நின்று பாட்டு பாடுப்போ அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் டைமை பார்த்துட்டு நான் 4 minutes தானே லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஒரு பொண்ணை காமிச்சா அவள் 1 minute தான் லேட்டாக வந்தா, அவளே பாட்டு பாடினா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டைய ஆட்டிட்டு இருக்கா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் இது என்னடா வம்பா போச்சு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியுமே போய் நின்று மங்காத்தா மரியாத்தா அப்படின்ற மாதிரியே பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அங்கே அவங்களோட ஸ்டாஃப் வந்து ஹீரோனை பார்த்து அங்கே என்னம்மா சத்தம் அப்படின்ற மாதிரியே ஹீரோனை திட்டி விட்டுறாரு. ஹீரோயின் அப்போ தான் ஹீரோவை பார்க்கும்போது அவன் விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் குண்டு பாக்கி எப்படி கோத்து விட்டுருக்குது பாரு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோன் அவன் கிட்ட போகும்போது ஹீரோ சொல்றான் இது எல்லாத்தையுமே உண்மை நம்பிட்டியா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா மறுபடியும் இப்படி பண்ண கொன்றுவன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. 2 பேருமே மாற்றி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் அவங்களோட ஸ்டாஃப் இவங்க 2 பேருமே பார்த்து திட்டிட்டு இருக்காரு. அப்போ கூட ஹீரோனை விடவே மாட்டேங்கிறான். உன் பேரை பாரு, நல்லா பாட்டி காலத்தில் வைக்கிற பேரா வச்சிருக்க அப்படின்ற மாதிரியே கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஸ்டாஃப் செம்மையாக கடுப்பாயிறாரு. 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. 2 பேருமே உட்காந்து 2 பக்கத்துக்கு எழுதியே சாவுங்கடா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாரு. இப்போ ப்ரெசன்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றா அதெல்லாம் எவ்வளோ ஹாப்பியான டேஸ் அப்படின்ற மாதிரியே நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அகைன் பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் பாடின பாட்டையே ஹம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் திரும்பி எதுக்கு இப்போ என்ன டீஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே கேட்குறா. அதுக்கு ஹீரோ சொல்றான் நான் இந்த சாங்கை தான் எப்பவுமே பாடிட்டு இருப்பேன், சரி ஓகே இனி பாடல அப்படின்ற மாதிரியே சொல்றான். அகைன் ஹீரோ அதே பாட்டை தான் பாடிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு செம்ம காண்டாயிடுது. அவளோட பேக் எடுத்துட்டு வெளியில கிளம்பி போறா. ஹீரோ எங்க போறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவ பின்னாடியே அவனும் கிளம்பி போறான். ஹீரோயின் முன்னாடி போக ஹீரோ அவள் பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஹீரோயின் எதுக்கு இப்போ என்ன ஃபாலோ பண்ணுற அப்படின்ற மாதிரியே கேட்குறா. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் இந்த ரோட்டையும் உனக்கு தான் எழுதி வச்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். ஹீரோ சொல்றா நான் என்னோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின் போது ஹீரோயின் சொல்றா நான் உன்னை முன்ன பின்ன இந்த ரோட்ல பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ ஆனா நான் உன்னை பார்த்துருக்கேனே நிறைய வாட்டியா அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோனை பார்த்து நீ உன்னோட மூஞ்சியை கழுவியா மாட்டியா அப்படின்ற மாதிரியே கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறா நீ உன்னோட ஃபேஸை கூட வாஷ் பண்ண மாட்டா, அப்புறம் எதுக்கு ஸ்கூலுக்கு லேட்டாக வரா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அவன் வயிற்றுலேயே ஒரு கும்மாங்குத்து வைக்கிறா. ஹீரோ வழியில துடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அவ்வளோ மோசமாவா குத்தினேன் அப்படின்ற மாதிரியே கேட்குறா. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் நல்லா குடல் குந்தானிலாம் வெளியில வர அளவுக்கு குத்திட்டு கேட்குறா பாரு கேள்வி அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். ஹீரோ எந்திரிச்சு அவள் பாடின பாட்டே பாடி கிண்டல் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடுறான். ஹீரோயின் அட கொக்கா மக்கா இவ்வளோ நேரம் ஆக்ட் பண்ணியாடா அப்படின்ற மாதிரியே கேட்குறா. இப்போ ப்ரெசன்ட்ல ஹீரோயின் சொல்றா நீ ரொம்பவே வித்தியாசமான பர்சனாக இருந்தாலும் உன் கூட இருந்ததுதான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின்ட்ட சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். 2 பேருமே அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. 5 years ஆச்சு நீ இப்போ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் இப்போ நினைக்கிறா. எபிசோட் 2 பார்க்கலாம். ஹீரோயினும் அவங்களோட பனிஷ்மெண்ட்டை எழுதிட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃபேஸில் இருக்க முடிய விளக்கிட்டு எவ்வளோ எழுதியிருக்க அப்படின்ற மாதிரியே கேட்குறான். ஹீரோன் அவளோட மனசுல நீ எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான், ஆனால் சில டைம்ஸ் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோ அவனோட கையை அவளோட முடியிலேருந்து எடுத்துட்டு சீச்சி கருமை எவ்வளோ டாண்ட்ரஃபு அப்படின்ற மாதிரியே கிண்டல் பண்ணுறான். ஹீரோன் உன்னை போய் என் மனசில் பெருமையாக நினச்சேன் பாரு என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோயின் கேட்குறா நீ எதுக்கு லேட்டாக வந்து எப்போவுமே பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அப்போ நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்களாக்கும் அப்படின்ற மாதிரியே கேட்குறான். ஹீரோயின் நான் என்னோட டை போட்டுட்டு வரல அதனால தான் அப்படின்ற மாதிரியே சொல்கிறா. ஹீரோ ஒரே நேரத்திலேயே 3 பெண்ணை வச்சு எழுதிட்டு இருக்கான். இதில் எழுதினா நம்ம சீக்கிரமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இவன் லூஸா இல்லை அறிவாளியா ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனோட பெண்ணை திருடி அந்த அசைன்மெண்ட் எல்லாத்தையுமே எழுதி முடிச்சிடுறா. ஹீரோ எந்திரிச்சோன்னே ஹீரோயின் கேட்குறா நீ எனக்காண்டியா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணா அப்படின்ற மாதிரியே கேட்குறா. ஹீரோ சீச்சி உனக்காண்டலாம் எவன் வெயிட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரியே மழுப்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட சரி ஓகேவா எனக்கு ரொம்பவே பசிக்குது அப்படின்ற மாதிரியே கூப்பிடுறான். 2 பேருமே உள்ள சுற்றி விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஒரு பெட் வைக்கிறான். யார் நிறைய வாட்டி ஃபாஸ்ட்டாக டேர்ன் பண்ணுறாங்களோ அவங்க மற்றவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோட மைண்ட் வாய்ஸ் இது என்னடா பித்தலாட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான்.
நினைக்கிறா. ஹீரோயின் நினைக்கிறா என்ன சின்ன பிள்ளை தனமா பண்றான் பாரியா அப்படின்ற மாதிரியே நினைச்சிட்டு அதுக்கப்புறம் 2 பேருமே ப்ளே பண்றாங்க. அந்த கேம்ல ஹீரோயின் தான் வின் பண்றா. ஹீரோயின் ஹீரோக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி வந்து கொடுக்குறா. 2 பேருமே ராக் பேப்பர் சிசர் விளையாடிட்டு இருக்காங்க. யாரு அவுட் ஆகுறாங்களோ அவங்களோட நெத்தில சுண்டணும். இதுதான் டாஸ்க். ஃபர்ஸ்ட் வாட்டி ஹீரோ அவுட் ஆயிடுறான். ஹீரோயின் அவனை சுன்றா. செகண்ட் வாட்டி ஹீரோயின் அவுட் ஆயிடுறா. ஹீரோவில் செம்மையா சுண்டி விட்டுறான். ஹீரோனுக்கு செம்மையா வலிக்க ஆரம்பிச்சிடுது. அவனை போட்டு திட்டிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் நான் தான் வின் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ப்ளே பண்றாங்க. அப்போவும் ஹீரோயின் தான் அவுட் ஆகுறா. ஹீரோயின் ரொம்பவே பயந்துட்டே இருக்கா. ஆனா ஹீரோ எதுவுமே செய்யாம அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோனோட மனசுல எப்பவாச்சும் உனக்குள்ள இருக்க நல்லவன் எட்டி பாக்குறாயா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. இப்போ ப்ரெசென்ட்ல இருக்க ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. 5 இயர்ஸ் ஆகியும் எதுக்கு நான் உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. இப்போ பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோனும் ஸ்கூலுக்கு வராங்க. ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு உலகம் அழிய போதா என்ன இவ்வளோ சீக்கிரமா ஸ்கூலுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரியே கேட்குறா. ஹீரோயின் இன்னைக்கும் அவளோட டைய மறந்துருப்பா. அதனால ஹீரோவே எடுத்து வந்திருப்பா. அதை ஹீரோனுக்கு போட்டு விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே ஷாக்லேயே அவனே பார்த்துட்டே இருக்கா. ஹீரோ நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. அந்த டைமில் என்னோட ஹார்ட்டே வெளில வந்திருக்கும். அந்த அளவுக்கு துடிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. பாஸ்டில் பார்த்தா ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு ஓடி வந்து அவனோட கையை பிடிச்சிட்டு நீ ஹோம்ஒர்க் பண்ணியா அது பண்ணியா இது பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே பார்த்தா ஹீரோனுக்கு செம்மையாக வயிறு பர்ன் ஆகுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடோட மீட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.